Hello, Southwest US. Right now, I'm standing on land once belonged to Pakistani individual. Yes, you heard me right. But I'm not in Pakistan. I'm in Chennai. This land has been now classified as enemy property by Indian government under Enemy Property Act 1968. Across India, there are over 11,000 lands classified as enemy property by Indian government. 66 of them now in Tamil Nadu. One of them right here in Tarambur and now facing eviction as the government of India decided to sell it. நான் அம்பேத்கர் நகரில் கிட்டத்தட்ட நான் ஒரு 29 வருஷமா நான் இருக்கேன்னு தெரிஞ்சு. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊரில் தான். எங்கள் ஊர் நாங்கள் எந்த அடிப்படை வசதியில் நான் வாழ்கிறோன்னு நீங்கள் எங்கள் ஊரை சுற்றி காமிக்கிறேன். நான் அப்படியே ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களை அப்படியே ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அப்படியே ஊருக்குள்ளே போய் நம்ம ஏரியா பார்க்கலாம். நாங்கள் எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் தான் நாங்கள் இருக்கோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த வசதியுமே இந்த ஊருக்குள்ள கிடையாது. உங்களுக்கு இந்த ரோடு பார்க்கும் போதே தெரியும், நம்ம சென்னை சிட்டிக்குள்ள இருக்கோம், பெரம்பூர்ல. இங்க ரோடு வசதி எதுவுமே இல்லை, தண்ணி வசதியும் கிடையாது. இங்க நிறைய பசங்க படிக்கிறாங்க, நிறைய பசங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. எந்த ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகணும்னா கூட எங்களுக்கு இந்த ரோட்டு மூலியமா போறது ரொம்ப கஷ்டம்தான். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த நாட்டில் தான். எங்க அப்பா அம்மா காலில் கோணி கட்டிக்கின்னு எங்க அப்பா சுண்ணாம்பு பிடிப்பாரு நவரசன் கம்பெனியில. அந்த ஐயா கிட்ட நாங்க சொல்லி பார்த்தோம். எங்க அப்பா அம்மா எல்லாம் சொன்னாங்க, கேட்டாங்க, ஐயா நான் குழந்தை குட்டி வச்சுக்கிறது சுண்ணாம்பு பிடிக்கிற காசு எனக்கு பத்தல, நான் வாடகை எங்கேருந்து இருக்க முடியும், எனக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க வாழ்வாதாரம் எங்களுக்கு ரொம்ப கம்மி ஐயா அப்படின்னு எங்க அப்பா கேட்டாரு. எங்க அப்பா மட்டும் இல்ல, அந்த கம்பெனில வேலை செஞ்சுங்க அத்தனை பேரும் கேட்டாங்க. முடி காலத்துல இருந்து நவரசன் தோல் கம்பெனி வரல செஞ்சவங்க பாம்பு தோல். எங்க அம்மா பாம்பு தோல் எல்லாம் கையில அகட்டுவாங்க, நல்ல பாம்பு தோலை. எங்க அப்பா சுண்ணாம்பு பிடிப்பாரு. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கின்னு எங்க குடும்பத்துல நாங்க 4 பேர், 4 பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற முடியும்னு எங்க அப்பா அழுவாரு. அப்படிலாம் இருந்து இந்த இடத்துல எங்களால இருக்க முடியாது. வாடகை வீட்டுக்கு போனா ஒரு 3 மாசம் இருக்கும், 2 மாசம் இருக்கும், எங்களை தைச்சிடுவாங்க. வாடகை கட்டாதவங்க வானா போ அப்படின்னு. அப்படிலாம் இருந்து ஓலை கொம்பு வாங்கி இதுல சேரு, முடி அழைக்கிற தண்ணி, சுண்ணாம்பு தண்ணி, எல்லா தண்ணி இந்த பள்ளத்துல வரும். இந்த பள்ளத்துல நாங்க கொட்டா போட்டுக்கின்னு குடும்பம் பண்ணியிருந்தோம். கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இப்பதான் கொஞ்சம் ஒரு சில வசதியோட இருக்கிறோம். ஆனா இப்ப போய் எங்களை போங்கன்னு சொன்னா எங்களுக்கு போறதுக்கு வழி இல்லை. எங்களுக்கு இதே நிரந்தரம் பண்ணி ஒரு நல்ல வழி செஞ்சு ஒரு ரோடு போட்டு ஒரு சஸ்பெண்ட் வசதி ஏதாவது செஞ்சு கவர்மெண்ட் கொடுக்கணும் நாங்க எதிர்பார்க்கிற நேரத்துல எங்களை போங்கன்னு சொல்றது ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படி என்ன நடக்குங்கிறத நினைச்சு பார்த்தேன். நாங்க இதை ஆரம்பிச்சதுல இருந்து நிம்மதியா சாப்பிடல, நிம்மதியா தூங்கல. 4 நாளைக்கு நல்லா இருக்கும், 4 நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், துக்கத்தோட துயரத்தோட இருக்கிறோம். இந்த துக்கத்துக்கும் துயரத்துக்கும் இந்த ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த அம்பேத்கர் நகரில் நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருக்க சொன்னோம். எனக்கு கற்று தெரிஞ்சு நானே ஒரு 30 வருஷமாக அங்கே இருக்கிறேன். நான் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க. அப்பத்திலேருந்து இந்த பள்ளத்தில் தான் நாங்கள் கறகுறோம். எந்த ஒரு வசதியுமே இங்கே கிடையாது. பள்ளம், மேடு, தண்ணி, கிழா எதுவுமே கிடையாது. தண்ணி தான் எடுத்துன்னு போய் சைக்கிளில் அடிச்சுன்னு நாங்கள் தண்ணி சாப்பாட்டுக்கு குளிக்கிறதுக்கு எதுவே எல்லாம் சைக்கிளில் வண்டியில் தான் கொண்டு அடிச்சுன்னு வர்றது. எந்த ஒரு வசதியும் கிடையாது. என்ன ஒன்று இப்போதைக்கு இதை நாங்கள் எடுக்கணும், கொல்லணும், ஊராமுட்டை இடம் இது எப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு எங்களை பயம் காட்டினுக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் வருஷம், நாங்கள் 30 வருஷம், எனக்கு தெரிஞ்சு 28 வருஷமாக ஆகி போச்சு நாங்கள் இங்கே இருந்து. இப்போ நாங்கள் எங்கே போகிறது? இனிமேல் எந்த ஒரு வசதி இல்லை. ஆனால் வராங்க, கவர்மெண்ட்டில் வராங்க, ஓட்டு கேட்குற இடத்துல வராங்க, ஓட்டு கேட்குறாங்க. 6000 ஓட்டு 7000 ஓட்டு வாங்குறாங்க இங்க. ஆனா 2வது ஓட்டை வாங்கினப்ப 2வது எட்டி பார்க்க மாட்டாங்க. ஓட்டு ஐடி, லைசன்ஸ் எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் மூலியமா என்னென்ன ஸ்கீம் இருக்குதோ அந்த ஸ்கீம் எல்லாமே எனக்கு தராங்க, கொடுக்குறாங்க. ஆனா கவர்மெண்ட் மூலியமா எல்லா ஸ்கீமும் நான் பெற்றோம். எங்களுக்கு இந்த ஏரியால ஒரு ரோடு இல்ல, கரண்ட் இல்ல, குடிநீர் இல்ல. ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு கவர்மெண்ட் அமைச்சும் கொடுக்கல. ஆனா ஓட்டு போடும்போது ஒரு தடவை ஓட்டு போடும் போது உங்களுக்கு நான் சரி பண்ணி தரேன் பண்றேன்ட்டு சொல்றாங்க. எல்லாரும் இங்க இருக்கிறவங்களாம் ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர்னு தேர்ந்தெடுத்துக்கின்னு அப்போ நாங்க கலைஞர்கிட்ட மனு கொடுத்தோம். அண்ணா அறிவாலயம் போனோம். அப்பா கலைஞர் என்ன சொன்னாரு, அந்த மனுவை வாங்கிக்கின்னு
இப்போ அம்மா ஆட்சி இருக்கு, அடுத்த ஆட்சி நம்ம வரும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு நான் ஒரு வழி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்போ ரங்கநாதனும் இருந்தாரு எம்எல்ஏவா. அவர் வந்து இருந்திருந்தாருன்னா அடுத்த முறை டிஎம்கே வந்தது. டிஎம்கே வரும்போது ரங்கநாதன் இல்லை, அவரை வந்து விரிவாக்க தொகுதிக்கு மாத்திட்டாங்க. அதுல இருந்து அப்படியே இந்த இடத்துக்கு எதுவுமே செய்யாது விட்டாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்குறோம், தாசில்தார் ஆபீஸ்ல மனு கொடுத்துக்கிறோம், எல்லா இடத்துலயும் மனு கொடுத்துக்கிறோம். ஒரு இடம் பாக்கி கிடையாது. டெல்லிக்கு கூட போய்க்கிறோம், டெல்லி கூட போய் மன்மோகன் சிங் கிட்ட கொடுத்துக்கிறோம். சோனியா காந்தியை பார்த்துருக்குறோம். அவங்களுக்கும் செலவு பண்ணின்னு போய் அங்கேயும் பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றோம், நாங்க நல்லது செய்யறோம்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. இதுவரையிலும் எந்த கட்சிக்காரமும் எந்த அரசியல்வாதியும் எங்களுக்கு எதுவும் செஞ்சது இல்லை. இந்த ரோடுங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கல, ஒரு தண்ணி வசதி இல்லை, கரண்ட் இல்லை. இந்த இடத்துல பாம்பு தொல்லைங்க எவ்வளவு இருந்தது. இந்த கேஆர்எம் கட்டி ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது பண்ணாங்க. இந்த சவுரை இப்பதான் கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஃபுல்லா காடு மாதிரி இருந்தது. இங்க ஃபுல்லா பாம்புங்க தான், பாம்புங்க தொல்லை. ராத்திரில படுத்துட்டு இருக்கும், பக்கத்துல பாம்புங்க ஓடும். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டோம் இருட்டுல இருந்ததுன்னு. இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து எங்களை காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போவோம்? அதிலும் ஒரு அமௌண்ட் சொல்றது கூட ஒரு அளவு இல்லையா ஒரு ஏழைங்களுக்கு? வாங்க மாட்டேன்னு தெரிஞ்சுன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல எங்களுக்கு. இவங்க வாங்க மாட்டாங்க இந்த ரேட்டு சொன்னா. இவங்க வந்து இந்த இடத்த விட்டுட்டு போயிடுவாங்க, இங்கேயே இருக்கணும், இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கின்னு சொல்றாங்க அந்த வேலைங்களை. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து எங்களுக்கு வந்து தாலுகா ஆஃபீஸ் மூலிமா வந்து இந்த இடத்த வந்து நீங்க காலி செய்யணும்னு சொல்லி நோட்டீஸ் வந்து ஒட்டினாங்க. எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து எதுக்காக நாங்க காலி பண்ணோம்னு கேட்கும் போது தான் வந்து அவன் சொல்றான், இது வந்து ஒரு கஸ்டடியோட ப்ராப்பர்ட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு, இது வந்து பாகிஸ்தான் லேண்டுன்னு சொல்லுவாங்க, கஸ்டடியன் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ இந்தியாவில இருந்தவங்க பாகிஸ்தான் போனோன்னு அந்த இடத்தெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கைப்பற்றுறாங்க. அவங்க வந்து எங்களை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னும் போது எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் ஒன்று என்ன பண்ணுறோன்னா, ஒரு அட்வொகேட்டை நிர்ணயிச்சு நாங்கள் கோர்ட்டில் போய் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆகுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே நம்ம கேஸ் பண்ண முடியாது, இது கஸ்டோடியன் ப்ராப்பர்ட்டின்றதுனால நம்ம தான் ஆக்கிரமிப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் ஆனதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக மும்பைக்கு நாங்கள் ஒரு 6-7 பேர் சேர்ந்து நாங்கள் மும்பை போய் கலெக்டரை மீட் பண்ணி நாங்கள் பேசணும். நாங்கள் இவ்வளோ காலமாக இங்கே நான் வசிச்சுட்டு வரோம். எங்கள் அப்பா வந்து இங்கே வந்து தோல் கம்பெனி, நசீருதீனோட தோல் கம்பெனி ஃபேக்ட்ரியில் இருந்தது. அதில் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா முதல் கொண்டு இங்கே வேலை செஞ்சுருந்தாங்க. அவங்கள அதை வேலை செஞ்ச காரணத்துக்காக இங்கே வீடு கட்டி இருங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால நாங்கள் கொட்டா போட்டுட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். திடீர்னு வந்து இப்போ வந்து எங்களை காலி பண்ண சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு நாங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் எங்களை காலி பண்ண சொன்னால் நாங்கள் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. டிஎம் கிட்டேயும் இந்த விஷயத்த நாங்கள் பார்வைக்கு கொண்டு போயிருக்கோம். அட்வொகேட் மூலமா நாங்கள் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வச்சே இருக்கோம். நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு என்னன்னா, இந்த 2019 தான் வந்து ஒரு ஆர்டர் ஆகுது, இந்த கஸ்டோடியன் ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கும் லீஸ்க்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வருது. அதை பேஸ் பண்ணி நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் எங்களுக்கு வெக்கேட் பண்ணி நீங்கள் காலி பண்ணி நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு சேல் பண்ண தான் போறீங்க, இது வந்து எங்களுக்கே சேல் பண்ணுங்க, இலவசமாக கொடுக்க முடியாதுன்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால நாங்கள் என்ன சொல்றோம், நீங்கள் காலி பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு சேல் பண்ண போறீங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து சேல் பண்ணுங்க, நாங்கள் குறைஞ்ச விலையில நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து கேனுவல் வேல்யூ ரேட்டு கவர்மெண்ட் ரேட்டில் வந்து நாங்கள் சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ரேட் எவ்வளோ பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா 2800 ரூபாய்க்கு மேலே வருது. நாங்கள் வந்து அதுக்கும் குறைச்சி நாங்கள் கேட்டிருக்கோம். அது குறைச்சி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து மீட்டு எடுத்திருக்கோம். ஏன்னா பள்ளமோ காவாவோ இருந்த இடத்த வந்து நாங்கள் நிறைய ரப்பீஸ் எல்லாம் கொட்டி நாங்கள் வந்து எந்த ஒரு வசதியே இல்லாமல் இதை உருவாக்கி நாங்கள் வச்சிருக்கோம். அடுத்த ஜென்ரேஷன் தான் இந்த கல்வி வீடெல்லாம் கட்டினது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் எல்லாமே ஓலை வீட்டில் தான் இருந்தோம். நாங்கள்லாம் படித்து கொஞ்சம் மேல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கல்வி வீடுன்றதே உருவாச்சு. அது வரைக்கும் இங்கே எல்லாருமே ஓலை வீட்டில் தான் இருந்து ஓலை வீட்டில் தான் படிக்கிறாங்க பசங்க. இன்னமும் நிறைய ஓலை வீடு இருக்கு. நான் பிறந்து 39 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி எங்க அப்பா எங்க அம்மா எல்லாமே இங்கே தான் பிறந்து வளர்ந்தோம். இந்த இடம் வந்து 15 நாளுக்குள்ள காலி பண்ணணும்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க சார். ஒட்டி ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆகுது சார். அதை பேஸ் பண்ணி தான் நாங்க கேஸ் போட்டோம். அதுக்கப்புறம் மும்பைல போய் பேசணும். நீங்க ஏன் எங்களை காலி பண்ண சொல்றீங்க, எங்களை இந்த இடம் நாங்க இவ்வளவு காலமா வாழ்ந்துட்டோம், இத்தனை வருஷம் நாங்க இருக்கிறோம், இவ்வளவு ஏழை மக்கள் இருக்கிறோம்னு சொன்ன உடனே, இல்ல நீங்க இந்த இடத்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம், இதை நாங்க காலி பண்ணி வேற இடத்துக்கு வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம் இருக்கிற இடம் நாங்க சேல்ஸ் பண்ணின்னு வரோம் அப்படின்னு சொன்னதுனால, நீங்க சேல்ஸ் பண்றது அது எங்களுக்கே சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் நாங்க கேட்டோம். அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ நாங்க பண்ணுவோம், 2700 ரூபாய் நீங்க வாங்கிக்குவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க சார்.
ஆனா எங்களால அவ்வளவு முடியாது, 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கிக்கோம் சொல்லி தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் பேட் அடிச்சு நாங்க அனுப்பியிருக்கோம் மும்பைக்கு. அதுக்கு இன்னும் எங்களுக்கு பதில் வரல. நாங்க இந்த இடத்துக்கு வரும்போது என் மாற அளவுக்கு பள்ளம். இந்த ரோடு வந்து சென்ட் மேரிஸ் ஸ்கூலுக்காக போட்டுட்டான். ஆனா நான் வந்து இந்த ரோடுல இருந்து பள்ளம் வந்து என் மார்பு அளவுக்கு பள்ளம். கிட்டத்தட்ட ஒரு 150 அடிக்கு 150 லோடு அடிச்சிருக்கிறேன் ரபீஸ். அப்போ ஒரு லோடு 250 ரூபா கட்டி ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்பவும் வீடு பள்ளமா தான் இருக்குது, மேடாவில் அவ்வளோ மண்ணு கொட்டியும். இவ்வளோ காலம் நாங்கள் இருந்துன்னு இருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து எங்களை வந்துட்டு திடீர்னு காலி பண்ணுங்க, இந்த இடத்துக்கு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ கொடுங்கன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? கூலி வேலை செய்கிறேன், எல்லாம் இதுவரையிலும் கூலி வேலை தான் செஞ்சுன்னு இருக்கிறேங்க. இவருங்க எல்லாருமே கூலி வேலை செய்கிறவங்க தான். இப்படிலாம் கஷ்டப்பட்டு நாங்க வேதனைப்பட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு. எங்க அப்பா அம்மா கிடையாது, இறந்துட்டாங்க. நான் இந்த ஊர்ல பிறந்தவ, நான் எங்க போவேன்? எனக்காக இடம் வேணும்ல. நான் என்ன வாழ்ந்துட்டு வந்து இங்க மாளிகையில வாழ்ந்துக்கிறேன். எனக்கு இந்த கொட்டா ஓணும்னு நான் கொட்டாவுக்கு செலவு பண்ணி வீட்டு வேலை செஞ்சு சட்டி கழுவி பானை கழுவி அந்த கொட்டாவை போட்டேன். கொட்டாவை போட்டுக்கின்னு இருக்கிறேன். இந்த சாகிற காலத்துல வந்து இடத்த காலி பண்ணுன்னா நீ எங்க போவேன்? நான் காலி பண்ண மாட்டேன். நான் செத்தா சாவை எடுத்துட்டு நீங்க காலி பண்ணுவீங்க.